கவர்மெண்ட் மேல கடுப்பாகி ஒரு சாதாரண மனுஷன் செஞ்ச தரமான சம்பவம். மார்வின் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. நேர்மையா அவர் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அவரோட கடைக்கு பக்கத்திலேயே ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி வர போகுதுன்ற நியூஸ் வருது. அந்த சிமெண்ட் ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னா இவரோட கடைக்கு வர போற வழி பிளாக் ஆயிரும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு நேரா மேயர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஆனா மேயர் கண்டுக்கவே இல்லை. மேயர் கண்டுக்காதனால இவர் கோர்ட்டு பக்கம் போறாரு. கோர்ட்டுக்கு போய் வேலைக்கு ஆகல. இந்த ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னா நம்ம தொழிலெல்லாம் பாதிக்கும், வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. அதுவும் வேலைக்கு ஆகல. கடைசியா ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியும் இவரை எதிர்த்தே நியூஸ் போடுறாங்க. அதிகாரத்துல இருக்கவங்களும் அந்த ஃபேக்டரி ஓனரும் இவரை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா. யாரா லூசு போய் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதனால மார்வினும் வெறுத்து போயிடுறாரு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு அவரோட கடையை அவர் திறக்கவே இல்லை. 1.5 வருஷம் கழிச்சு ஜூன் 4, 2004 அவரு கடையை உடைச்சிட்டு ஒரு புல்டோசர் ஒண்ணு வெளியில வருது. இந்த மனுஷன் 1.5 வருஷமா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஜாப்பனீஸ் புல்டோசரை வாங்கி அந்த புல்டோசரை சுத்தி ஸ்டீல் பிளேட்டால வெல்ட் அடிச்சு அந்த பிளேட்டுக்கு நடுவுல சிமெண்ட் ஊத்தி நல்லா கிட்டத்தட்ட புல்டோசரையே ஒரு கோட்டை மாதிரி ரெடி பண்ணிருக்காரு. வெளியே பார்க்க கண்ணாடி எல்லாம் கிடையாது. அந்த வண்டியை சுத்தி கேமரா இருங்க. உள்ளுக்குள்ள இருந்து ஹீட் போறதுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்காரு. இவர் வண்டிக்குள்ள இறங்கிட்டு இவர் உள்ள வந்தாருன்னா வழி அதையும் வெல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. கடையை உடைச்சிட்டு வெளியே வந்த புல்டோசர் ஃபர்ஸ்ட் போன இடம் அந்த சிமெண்ட் ஃபேக்டரி தானா. சிமெண்ட் ஃபேக்டரியை இடிச்சு நொறுக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கம் போய் கவர்மெண்ட் ஆபீஸை தரமட்டமாக்குறாரு. அங்கிருந்து ஒரு யூட்டரை போட்டு அப்படியே அந்த மேயர் வீட்டு பக்கம் போய் மேயரோட சொந்த வீட்டையும் இடிச்சு தள்ளுறாரு. கடைசியா மீதி இருக்கிறது அந்த நியூஸ் பேப்பர் பில்டிங் மட்டும்தான். அதையும் விட்டு வைக்கல, அதையும் இடிச்சு தள்ளிட்டாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அந்த ஊரே ஹாலிவுட் படம் மாதிரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $7 மில்லியன் பொது சொத்தை ஒரு சேதப்படுத்தி இருக்காரு. போலீஸ்க்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையா. அவங்களும் ஒரு 200 புல்லட் சுட்டு பார்த்திருக்காங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. வெடிகுண்ட வீசி கவுத்தரலான்னு பார்த்திருக்காங்க. ஆனா வண்டி கவுரவே இல்லையா. கடைசியா 2 மணி நேரம் கழிச்சு ரேடியேட்டர் ஃபெயிலியர் ஆகி ஒரு கடையோட பேஸ்மெண்ட்ல இந்த புல்டோசர் மாட்டிக்குது. உள்ளுக்குள்ள இருந்த மார்வின் தன்னைத்தானே ஷூட் பண்ணி அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா இவ்வளவு இடத்தை அவர் இடிச்சும் இவரை தவிர இவர் வேற யாரையுமே அங்க சாகடிக்கல. இந்த விஷயத்தை பார்த்தவங்க கேள்விப்பட்டவங்க எல்லாம் சூப்பர்ரா அப்படின்னு சிலர் சப்போர்ட் பண்றாங்க. சிலர் ஏங்க இல்லாம அங்க பண்ணுவாங்க, நீங்களும் போய் சூப்பர்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. 1989ல கில்பர்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷர்மேன். இவரு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஆத்துல எப்பவும் போல மீன் பிடிக்க கிளம்பி இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமா ஒரு 15 அடி முதல்ல ஒண்ணு உடம்பெல்லாம் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த முதலையே தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாருங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அந்த முதலைக்கு தினமும் 5 கிலோ சிக்கன் போட்டிருக்காரு. உடம்பு ஃபுல்லா மருந்து போட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த உடம்பு தேத்தி இருக்காரு. இது பத்தாதுன்னு நைட் ஆயிருச்சு அப்படின்னா அது காயப்பட்டிருக்கே, தனிமையில வாடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இந்த முதல்ல கூட படுத்துக்குவாராம். இந்த மருந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது அதுகிட்ட பேசுவாராம். அதுவும் நாள் ஆக ஆக அவர் பேசுறதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். 6 மாசம் கழிச்சு அந்த முதலையும் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் அந்த முதலைனா காட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இவர் எங்க இந்த முதலையை பிடிச்சாரோ அங்கேயே கொண்டு போய் இந்த முதலையை போட்டுறாரு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா இந்த முதலை இவரை மோப்பம் முடிச்சு இவரோட வீட்டு பின்னாடி பேக் யார்டுக்கே வந்துருச்சான். அவ்வளவுதான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அடுத்த 20 வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா ஸ்விம்மிங் போவாங்களாம், டைவ் அடிப்பாங்களாம். அந்த முதலையோட வாய்க்குள்ள ஒரு தலையெல்லாம் விடுவாரா, அது ஒண்ணுமே பண்ணாம. இதெல்லாம் பார்த்து சயின்டிஸ்ட் மிரண்டு போயிருக்காங்க. crocodileன்றது ஒரு கோல்ட் பிளட்டட் அனிமல். அதோட பிரெயின்ல லவ் அப்படின்ற பார்ட்டே கிடையாது. அப்புறம் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவர் சொல்றதை மட்டும்தான் அந்த crocodile கேட்குமா, வேற யாரு சொன்னாலும் கேட்காம. கடைசியா அந்த முதல்ல 2011ல தன்னோட 50வது வயசுல இயற்கையா இறந்து போகுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தனக்கு ஹெல்ப் பண்ணவருக்கு அந்த முதல்ல சாகர வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்திருக்கு. நீங்க இந்த போட்டோல பாக்குற ஒரு பேர் தான் கால் புஷ்பி. 1998ல சவுத் அமெரிக்காவோட கீழே டிப்ல இருந்து நான் இங்கிலாந்து வரைக்கும் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவரு 27 வருஷமாச்சு இது வரைக்கும் போய் சேரல. அவரோட கொள்கையே நடந்து மட்டும்தான் போகணும், வெஹிக்கிள்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான். 1998ல சவுத் அமெரிக்காவோட கீழே டிப்ல இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அப்படியே மேல டேரியன் கேப் ரீச் பண்றாரு. அந்த கேப் ரொம்ப பயங்கரமான கேப். அங்க நிறைய ஸ்மக்லர்ஸ் பயங்கரமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படியோ ஒரு வழி அங்க இருந்து அப்படியே நேக்கா எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் நார்த் அமெரிக்கா சைடு வந்துடுறாரு. நார்த் அமெரிக்கோட கீழே டிப்ல இருந்து மேல போறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருக்கு. அப்போதான் பெரிங் ஸ்ட்ரைட் அப்படின்ற இடத்தை ரீச் பண்றாரு. இது என்னன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் வேற கான்டினென்ட், அது ரஷ்யா. ஸோ நடுவில் கடல் போய்கிட்டு இருக்கும். இந்த இடத்த எப்படி வண்டியே இல்லாமல் அவர் கிராஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வெயிட் பண்ணி அந்த இடம் பனிக்கட்டி ஆனதுக்கப்புறம் அந்த பனிக்கட்டி மேலேயே நடந்து போயிருக்காருங்க.
ஆனா நடந்து போய் அந்த பக்கம் ரஷ்யால கால் வச்ச உடனே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இனிமே இந்த ஊருக்குள்ளேயே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அங்க இருந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் நடந்து கசகஸ்தான் ரீச் பண்றாரு. அப்பதான் லாக்டவுன் போடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி காஸ்பியன் சீயை ரீச் பண்றாரு. இது வந்து என்ன இப்ப பிரச்சனைனா, மேல போனா ரஷ்யா ஏற்கனவே வரக்கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணவங்க, கீழே போனா வந்து ஈரான், அங்க வந்து விசா கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் யாருமே எடுக்காத முடிவை அவர் எடுக்கிறாரு. நீந்தி அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரே ஒரு போட் வச்சுட்டு வெறும் தூங்குறதுக்கு மட்டும் அந்த போட்டை யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரமெல்லாம் நீந்தியே வந்து 32 நாள்ல அந்த பக்கத்தை ரீச் பண்ணியிருக்காரு. அந்த பக்கம் போய் ரீச் ஆனோடனே அப்படியே பொறுமையா நடந்து ஒரு யூரோப் வந்து சேர்ந்துட்டாரு. இன்னும் அவர் வந்து இங்கிலாந்து போய் சேரல. அது வந்து 2026 தான் போய் சேருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை டாக்டர் வாக்கிங் போங்கன்னு சொன்னதை இவர் சீரியஸா எடுத்துக்கிட்டாரோ? ஒரு மனுஷ குழந்தைய நாய்ங்க வளர்த்தா எப்படி வளருவாங்க? நாம குழந்தையா இருக்கும்போது நம்மளை சுத்தி யாராவது மனுஷங்க இருப்பாங்க. சோ நடக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்குலாம் நம்ம அவங்கள பார்த்து கத்துக்கிட்டோம். ஆனா இந்த அக்ஷனா மலாயா அப்படின்ற இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமான குடியாரங்களாம். இவங்களுக்கு 3 வயசா இருக்கும்போது இவங்களை வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்கவும் இவங்க நேரா போய் நாய்ங்க எல்லாம் தங்கி இருக்குல்ல அந்த இடத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து 1 நாள் 2 நாள் நடக்கல, 5 வருஷம் நடந்தது. 5 வருஷம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. ரெஸ்கியூ பண்ணப்ப அந்த குழந்தை லிட்டரலா நாயாவே மாறி இருக்கு. அவங்க சாப்பிடுறது, நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது, கோவப்படுறது, பயப்படுறது அப்படின்னு எல்லாமே நாய் எப்படி பண்ணுமோ அப்படியே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா காப்பகத்திலே இருந்த அவங்க 22 வயசு ஆகும்போது கூட 6 வயசு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களாம். கடைசியா 2003ல என்னோட அப்பா இல்ல அம்மாவை மீட் பண்ணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியலையா. அவங்க அப்பா மட்டும் வந்து பாத்துட்டு போறாரு. அப்ப இவங்க அவங்க அப்பாவை பார்த்து, எனக்கு சின்ன வயசுல உங்க கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனா 2013ல அவங்க ஒரு டிவி இன்டர்வியூல சொன்னப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, Я хочу маму найти свою родную. Вот я хочу вместе свою. Найти родную маму. நிக் பிறக்கும் போதே 2 கை 2 கால் வளராத ஒரு ரேர் சிண்ட்ரோமோட பிறக்கிறாரு. ஸ்கூல் படிக்கும் போது மத்த குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரொம்ப ஏங்கி போயிருக்காராம். அது மட்டும் இல்லாம கூட படிக்கிறவங்களா இவர் வந்து பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்களாம். சின்ன வயசுலயே மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாரு. தன்னோட 10வது வயசுலயே நாமெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம், தேவையே இல்லாம நம்ம அப்பா அம்மாக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு போறாரு. அந்த டைம்ல அவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. நம்ம இறந்துட்டா நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க நம்ம அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறார். அவருக்கு 2 கையும் இல்ல, கால்ல ஒரு சைடு மட்டும் 2 விரல் மட்டும் இருக்கு. அந்த 2 விரலை மட்டும் வச்சு இவர் டைப்பிங், ஸ்விம்மிங், சர்ஃபிங், ஸ்கை டைவிங், டிரைவிங், கோல்ஃப் அப்படின்னு எல்லாமே பண்றாரு. தன்னோட 21வது வயசுல தன்னோட கதையவே பல பேருக்கு மோட்டிவேஷனா சொல்றாரு. 70 கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்றாரு. வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுறாரு. இப்போ அவருக்கு கல்யாணமாகி குழந்தையும் இருக்கான். நிக் தன்னோட சூழ்நிலையை மாத்த முடியாதுன்னு உணர்ந்தாரு. தன்னோட மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டாரு. காலே இல்லாத ஒரு காலுக்கடியில இந்த உலகமே வந்துச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் தி மைண்ட் செட்.